வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அம், இனிய உணர்வே என்னை கொல்லாதே என்ற நாவல். இது பதிப்புரையில் காணப்பட்டு சில வரிகள். காதலித்து பல கடினமான சோதனைகளை கடந்து கடிமனம் புரிந்து கொண்ட கணவனுடன் இன்பமாக வாழ இயலாமல் முட்டுக்கட்டையாக இருக்கிறாள் மாமியார். அவள் மனம் மாறும் வரை தன் இனிய உணர்வுகளை துணை கொண்டு இல்லறம் நடத்துகிறாள் இந்நாவலின் நாயகி. இந்நாவல் தேவி வார இதழில் தொடர்கதையாக வந்து லட்சக்கணக்கான வாசகர்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டதாகும் என்று பதிப்புரையில் காணப்படுகிறது. அத்தியாயம் 1. சாம்பவி இரவு முழுவதும் உறங்கவில்லை. முதலாக அவள் தனியே செய்த நீண்ட ரயில் பயணம் அது. வயசு பெண்ணை தனியா ராத்திரி வண்டியில் ஏற்றி அனுப்பிட்டா சரியான துணை இல்லாட்டி என்னவாகும்? அம்மா புலம்பியதால் தான் அப்பா மகளது பயணத்திற்கு தக்க ஏற்பாடுகள் செய்திருந்தார். எதிர் வீட்டு தங்கத்துறை தம் மனைவியுடன் முக்கொம்புக்கு போக கிளம்பியது அவருக்கு அனுகூலமாகிவிட்டது. புலியூருக்கு தானே குழந்தை போகுது. நாங்கள் முக்கொம்பு வரை பஸ் பயணத்தில் கூட துணையாக இருப்போம். அந்த நிறுத்தத்திலே உங்கள் மனுஷா யாராவது வந்திருந்தா அவங்க கையிலே சாம்பவியை ஒப்படைச்சிட்டு சித்த நேரம் நின்று பார்த்துட்டு தான் போவோம். பயப்படாதீங்க. எதிர் வீட்டு தங்கத்துறை உண்மையிலேயே தங்கமானவர். இரு குடும்பமும் நெருக்கமாக நண்பர்களாக பழகி கொண்டிருப்பவர்கள். இனி கவலை என்ன என்று அப்பா அவளை கிளம்ப சொல்லி பயண சீட்டு, கை செலவுக்கு பணம் எல்லாவற்றுக்கும் தயார் செய்தார். அம்மாவுக்கு தான் அத்தனை திருப்தி இல்லை. வயசான உங்கள் அண்ணி உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டாங்கன்னு கடிதம் போட்டு உதவிக்கு யாராச்சும் அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டதும் மூத்தவளையா அனுப்புறது? அவள் வேலை தேடி கொண்டிருக்கும் பெண் என்று நினைவில்லையா? அவள் இங்கே இருந்தால் தானே வேலை கிடைக்கும். ஆமாம், விஏ முடிச்சுட்டு தட்டு எடுத்து சுருக்கெடுத்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு விளம்பரங்களில் வர இடங்களுக்கெல்லாம் 6 மாதமாக அவள் அலைஞ்சி பார்த்துட்டா. தோட்டத்தில் வேலை காய்ச்சி தொங்குது. போய் லபக்குன்னு பறிச்சுட்டு வர. கொஞ்ச நாள் கிராமத்தில் போய் அன்னைக்கு உதவியாக இருக்கட்டும். இவ ஒருத்தி தானே பெரியவ. மற்ற 2 பெண்களும் பள்ளிக்கூடத்திலே படிச்சுக்கிட்டு இருக்காங்களே. அண்ணன் பெண் ஜாதியே கடைசி காலத்தில் கவனிக்கலை என்கிற கெட்ட பெயர் எனக்கு எதுக்கு? அதனால் அனுப்புகிறேன். பாக பிரிவினை செய்தப்ப வீட்டை தங்க பேருக்கு எடுத்துக்க சொல்லி தூண்டி கொடுத்த அன்னைக்கா உருகுறீங்க? அது கிராமத்து வீடு. அதன் மேலே கழுத்து மட்டும் கடன். அப்பாவுக்கு பிறகு உன்னை கட்டிக்கிட்டதும் நான் பட்டணம் வந்துட்டேன். இங்கே வேலை தேடிக்கிட்டேன். அண்ணன் அப்பா விட்டு போன நிலத்தை விற்று என் பங்கை கொடுத்துட்டு வீட்டை தனக்கு எடுத்துக்கிட்டார். அது தப்பா? பெரிய பங்கு. சும்மா அலட்டிக்காதே. உன் கழுத்தில் எங்கள் நிலம் விற்ற பணம் 3 சவரன் தங்க சங்கிலியாக தூங்குதே. இது இப்போ விலைக்கு என்ன பெரும் யோசி? 3 பொண்ணுங்க, ஒரு பிள்ளைன்னு 4 வச்சுருக்கோமே. அதுகளை சீர்படுத்த காசு வேணாமா? சரி, சாம்பவிக்கு வழி பயணத்துக்கு வேண்டியதை எடுத்து கட்டி கொடு. நம்ம சண்டை காலம் முச்சிடும் இருக்கே. அப்பா சிரித்தார். பல நாட்களாக பரணில் கிடந்த அந்த சிறு தகர பெட்டியை எடுத்து அம்மா தட்டி கொட்டி சுத்தப்படுத்தி தந்தாள். அந்த காலத்தில் வாங்கிய பெட்டி கனமும் உரமுமாக தூசி தட்டியதும் சிறிதும் துருப்பிடிக்காத நீல சாயத்தில் பளிச்சென்று இருந்தது. அதற்குள் ஒரு டீ போட்டு அவள் தானே சாமான்களை அடுக்கி வைத்து கொண்டாள். அவளிடமிருந்ததெல்லாம் சில புடவைகள் தான். வீட்டுக்கு கட்ட 2 பழைய வாயில் சேலை, வேலை தேடி போக உடுத்த 2 புதிய மல்மல் புடவைகள், ஒரு நைலான் சேலை, அவளுக்கேற்ற ஜாக்கெட்டுகள், உள்ளாடைகள் சில. அமெரிக்காவில் வாழ்ந்த அவர்களது தூரத்து உறவுக்காரியை அவர்களை பார்க்க வந்தபோது அம்மாவுக்கு விட்டு போயிருந்த ஒரு பழைய ஆரஞ்சு வண்ண காஞ்சிபுர பட்டு சேலையை கோவிலுக்கு போனால் உடுத்தி கொள்ள அம்மா பெருமனதுடன் அவளுக்கு இரவல் தந்திருந்தாள். அத்துடன் தன் ஒப்பனை பொருள்களான சோப்பு, சீப்பு, பவுடர் டப்பா, முகப்பார்க்கும் கண்ணாடி இவைகளை மறக்காமல் அவள் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். பவுடரும் மையும் உனக்கு எதுக்கு? தங்கச்சிலை போல நீ மூக்கும் மொழியுமா அழகா இருக்கே. இதெல்லாம் என்னை போல மூஞ்சிகளுக்கு கொஞ்சம் கூட அழகூட்ட உபயோகிக்க வேண்டியவை என்ற ஆசாத்தி தங்கதுரை மனைவி அவளை புகழ்ந்தபடி கன்னங்களை தடவி திருஷ்டி சொடுக்குவது வழக்கம். அவள் கல்லூரியில் படித்த காலத்தில் அவளது தோழிகள் அடிக்கடி கேட்பார்கள், சாம்பவி, உண்மையை சொல், நீ என்ன சோப்பு உபயோகிக்கிற? எந்த பட்பசியல் பட்களை தேய்ச்சிக்கிற? தலைக்கு தடவிக்கிற எண்ணெய் பேர் என்ன? எங்களை போன்றவங்களுக்கு வாங்க கட்டுப்படியான சோப்பு, எண்ணெய் இதுகளை தான் உபயோகிக்கிறேன். ஏன் கேட்குறீங்க?
பொய் சொல்கிறேன். பச்சை குழந்தையின் பால் உடைய முகம் போல் உன் மூஞ்சி வழவழன்னு தெரியுது. தொட்டா பட்டு போல சருமம் மிருதுவாக இருக்குது. முத்து கோர்த்தது போல பல்லு வரிசையாக பளிச்சுன்னு அழகாக இருக்குது. மயில் தோகை போல முடி எத்தனை அடர்த்தி. இடுப்புக்கு கீழே பின்னல் தொங்குதே. அப்பாடி, எங்களுக்கு உங்களைப் போல பங்களா, கார் என்ற அந்தஸ்து, ஆஸ்தி எதுவும் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு கணக்கராக வேலை பார்க்கிறார். அதுக்குள்ளே தலையில் நரை கண்டு கண்களை சுற்றி சுருக்கங்கள் ஏற்பட்டு வயதுக்கு மேலே தளர்ந்து போய் விட்டிருக்கிறார். நாங்கள் சிந்தாதிரிப்பேட்டை தாதப்பன் தெருவில் ஒரு ஓட்டு வீட்டின் பின்பகுதியில் உண்டு குடித்தனத்தில் வாழ்கிறோம். அதனாலேயே என்னவோ இயற்கை எங்கள் வீட்டு பெண்ணு குழந்தைகளுக்கு இவைகளை சொத்தாக கொடுத்து விட்டிருக்கு. அவ்வளவுதான். சொல்ல வேண்டுமென்று நாக்கு துடிதுடிக்கும். அந்த பெண்கள் மேல் மட்டத்து வாசிகள். பணத்திமிரினால் வாயாடுவார்கள். அவர்களோடு வம்பு எதற்கு? படிக்க வந்தோமா எங்கே, அல்லது பகையை தேடிக்க வந்தோமா என்று எண்ணி அடக்கமாக அவள் முறவழிப்பது வழக்கம். சாம்பவி, ஆனாலும் உன் மனம் ரொம்ப ஆழமானது. அதுக்குள்ளே எல்லா ரகசியங்களையும் புதைச்சி வச்சு கொள்ற கெட்டிக்காரி என்று அவர்கள் கேலி செய்வார்கள். அது உண்மையே. அம்மா சில சமயம் கோபத்தில் கண்டபடி கத்தி விடுவாள். அப்பா வந்ததும் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டாள். பற்றாக்குறை பட்ஜெட்டில் ஓடிய குடும்பம் அவர்களுடையது. இல்லாமையால் அம்மா கோபத்தை அடக்க மாட்டாது எதிர்பட்ட தன் மக்கள் செல்வங்கள் மீது எரிந்து விழுந்தாள். வேலை தேடிக்கொள்ள திறமையின்றி நிறுவனங்கள் பலவற்றின் படிகளில் ஏறி இறங்கிவிட்டு வந்த பெண்ணை கண்டு அவளுக்கு அடிக்கடி ஆத்திரம் வந்தது. நீ ஒரு துப்பு கெட்ட பொண்ணு. அடுத்த தெரு சங்கரி உன்னோட படித்தவ தானே. அவளுக்கு வேலை கிடைச்சிட்டு தான் தெரியுமா உனக்கு? அம்மா இப்படி சொல்வாள். ஒரு நல்ல வேலை கிடைப்பது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. பத்திரிகையின் விளம்பரங்கள் வருகின்றன. நேர்முக தேர்வுக்கு போனால் பலத்த சிபாரிசு உள்ளவர்களுக்கு தான் வேலை கிடைக்கிறது. இவைகளையெல்லாம் அம்மாவிடம் சொன்னால் அம்மாவுக்கு எங்கே புரிய போகிறது? நேர்முக தேர்வில் சில அலுவலர்கள் அவளை பார்த்த பார்வையின் பொருளை புரிந்து கொண்டு அவள் பதிலுக்கு கூட காத்திராமல் வெளியேறிய சங்கதியை அவள் அம்மாவிடம் சொல்லவே இல்லை. ஆண்களோடு வேலை செய்யும்பொழுது ஒரு பெண் நேர்மையாக ஒழுக்கமுடையவளாக வேலையே குறியாக இருக்க வேண்டும் என்று அப்பா அவளுக்கு போதித்திருந்தார். அப்பா சொல்படி அவள் நடக்க தயாராக இருந்தாள். ஆனால் அவள் மனதிற்கு பிடித்ததொரு இடத்தில்தான் இன்னமும் வேலை கிடைக்கவில்லை. ஒரு மாறுதலுக்காக கிராமத்திற்கு போய் தன் அன்னைக்கு உதவியாக இருந்து வரட்டும் என்றுதான் அப்பா இப்போது அனுப்பி வைத்திருக்கிறார். அவளுக்கு உள்ளூர உற்சாகம் பொங்கி புரண்டு கொண்டிருந்தது. அவள் பிறந்து வளர்ந்த ஆளான இந்த 20 ஆண்டுகளில் அவள் ஒருமுறை கூட தன் தந்தை பிறந்து வளர்ந்த கிராமத்தை பார்த்ததே இல்லை. பெரியம்மா மட்டும் விதவியான பின்பு சில தடவைகள் அவங்களை காண சென்னைக்கு வந்ததுண்டு. எப்பொழுதாவது கடிதம் எழுதி விசாரிப்பதுண்டு. பட்டணத்தின் நெருக்கம், பஸ்ஸில் வழிந்த கூட்டம். இரவு முழுவதும் அறைக்குள் பாயின் மீது தங்கைகளுடன் உறங்கும்போது காதலிகள் பாடி கடித்து தூக்கத்தை கெடுத்த கொசு உபத்திரவம். தெருவின் இரு பக்கமும் அவ்வப்போது அவள் பார்க்க நேரிட்ட அசுத்தம். இவைகளை மறந்து ஒரு கிராமத்தில் கொஞ்ச நாட்கள் நிம்மதியாக வாழப்போகிறோம் என்ற நினைப்பு அவளுக்கு மிக்க இனித்தது. சில சினிமா படங்களில் பார்க்கிற கிராமத்தை போல குறுகலான தெருக்களும் குடிசைகளுமா எங்கள் ஊர் இருக்காது. திருச்சிக்கும் சேலத்துக்கும் இடையே உள்ள நெடுஞ்சாலையின் முக்கம நிறுத்தத்திலே உள்ளே போகும் மண் பாதையில் 2 கல் தூரத்திலே இருக்கிற பெரிய கிராமம். மின் விசை வசதி உண்டு. எங்கள் வீட்டு புழக்கடை தண்ணி இளநீர் போல இருக்கும். பழைய ஓட்டு கட்டிடம்தான். ஆனால் என்ன, நெருக்கமாக கம்பி போட்ட பெரிய முற்றம், 4 பக்கம் தாவாரம், ஒவ்வொரு தாவாரத்திலும் ஒரு அறை, கூடம், பின்கட்டு, தோட்டம் எல்லாம் உள்ள வீடு என்று அப்பா வர்ணித்த போது அவளது கற்பனை சிறகடித்தது. உண்டு குடித்தன வாழ்வினின்று அவளுக்கு இப்போது ஒரு புதிய மாறுதல். நிம்மதியாக வளைய வர ஒரு தனி வீடு. வண்டி திருச்சி இனிப்பு நிலையத்தை நெருங்கிவிட்டிருக்கு. விடிஞ்சு போச்சோ. தங்கதுரை மேல் படுக்கை நின்று தொப்பென்று இறங்கினார். சற்றென்று அவள் பெண்கள் கழிவறைக்குள் சென்று முகம் கழுவி முடியை சீராக்கி கொண்டு பொட்டு வைத்து கொண்டு நிலையத்தில் இறங்க தயாராகி விட்டாள். வண்டி நிலையத்தை அடைந்த பொழுது நன்றாக விடிந்து வெளிச்சம் பரவ தொடங்கி விட்டிருந்தது. சாமான்களை எடுத்துட்டு நாமே தூக்கிட்டு பொடி நடையா பஸ் நிலையத்துக்கு போயிடுவோம். இத்தனை நேரம் முதல் பஸ் கிளம்பியிருக்கும். இங்கே காப்பி பலகாரம் சாப்பிட நேரத்தை கழிச்சா 2வதும் கிளம்பிடும். பிறகு கூட்டம் அதிகமாயிட்டா நமக்கு இடம் கிடைக்காது. தங்கதுரை அவசரப்படுத்தினார். தமது பெட்டி படுக்கையை தமது தலைமீது தூக்கி கொண்டு மனைவியிடம் மூட்டையை கொடுத்து அவர் இறங்கி முன்னால் துரிதமாக நடக்க ஓட்ட நிலையில் தன் பெட்டியுடன் சாம்பவி அவர்களை தொடர்ந்தாள்.
கொஞ்ச தூரம் அவர்கள் நடக்க நேரிட்டது. அவளுக்கு இருந்த உற்சாகத்தில் அந்த நடை சிறிதும் அலுப்பை தரவில்லை. ஒரு வழியாக பஸ்ஸில் பயண சீட்டுகளை வாங்கி கொண்டு அமர்ந்தனர். வண்டி மெல்ல நகர்ந்து வேகம் கூட்டி காவிரி பாலத்தை கடந்தபோது அவள் அதிசயத்துடன் அந்த நதியை பார்த்தாள். தண்ணீர் இல்லை, அகண்ட காவேரி கூட சிறு வாய்க்கால் போல ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களே, சமீபத்தில் பெய்த மழையிலே நதி நிறைஞ்சு ஓடுதே. மிகவும் மகிழ்ச்சியுடன் தங்கதுரை ஆற்றை ஆசையுடன் பார்த்தார். அக்கறையை தொட்டு கொண்டு அகலமாக ஓடிய காவிரியை பார்த்த சாம்பவிக்கு சற்றென்று பஸ்ஸில் இருந்து இறங்கி ஆற்று நீரில் மூழ்கி எழ வேண்டும் போன்றதொரு ஆவல் ஏற்பட்டது. சில நாட்களுக்கு முன்னர் பெய்த மழையினால் சாலையின் இரு மரங்கிலும் பசுமை பரவி கிடந்தது. மனித சமுத்திரத்தையும் வாகனங்களையும் கட்டிட குவியல்களையும் பார்த்து அழுத்து போன கண்களுக்கு எத்தனை ஒரு இனிய விருந்து! ரயிலில் உறங்காத வந்த சோர்வு சிறிதும் இன்றி வியப்புடன் மாறி மாறி இரு பக்கத்தையும் பார்த்த வண்ணம் இருந்தாள். காற்று மெல்ல ஜன்னலை ஊடை வீசி அவளது வெற்றி கூந்தலை முகத்தில் புரள விட்டு விளையாடி கொண்டிருந்தது. எங்கிருந்தோ பூக்களின் மெல்லிய மனத்தை வாரி சில்லென்று அது வீசியதையும் அனுபவித்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். முக்கொம்பு நிறுத்தம் வந்துட்டது. நடத்தினர் உரத்த குரலில் கோவ பஸ் ஒரு சிறு குழுக்களுடன் ஒரு ஓரத்தில் நின்றது. தங்கதுரை தமது மனைவியையும் அவளையும் இறங்கும்படி உசுப்பினார். மேலே போட்டிருந்த பெட்டிகள், படுக்கை முதலியவற்றை கண்டக்டர் எடுத்து கொடுத்து உதவினார். சாலையின் இரு புறங்களிலும் கடைகள் கொண்ட மனித புழக்கம் அதிகமானதொரு பஸ் நிலையம் அது என்று அப்பா அவளிடம் முன்னதாகவே சொல்லியிருந்தார். அந்த காலை வேளையில் இரு பக்கத்திலும் இருந்த சில டீ கடைகளும் பெட்டி கடைகளும் ஒரு காபி ஹோட்டலும் திறந்திருந்தன. திருச்சிக்கும் சேலத்துக்கும் பஸ் பிடிக்க இரு பக்கத்திலும் கூட்டம் காத்திருந்தது. இங்கே இருந்து போகும் இந்த உள் பாதையில் 2 கல் தூரம் போனால் புலியூர் வந்துடும். ஏதோ மாட்டு வண்டிகள் காத்து நிற்கிறது, கவலைப்படாதே என்று தங்கதுரை சொல்லி முடிப்பதற்குள் அரைக்கால் சட்டை பையன் ஒருவன் பல்லெல்லாம் தெரிய சிரித்து கொண்டு அவர்கள் அருகில் வந்தான். பட்டனில் திறந்து வர, அக்கா நீங்க தானே கேட்டபடி சட்டை பையிலிருந்து ஒரு கடிதத்தை எடுத்து சாம்புவிடம் நீட்டினான். அக்கா வரும், அழைச்சிட்டு வான்னு அம்மா அவங்க கொடுத்தாங்க. தலையை சொரிந்து கொண்டு நின்றான். கையெழுத்து அவளது பெரியம்மாவுடையது என்பதை கடித மடிப்பை பிரித்தவுடனே அவள் கண்டு கொண்டாள். அவசரமாக ஒரு நோட்டு புத்தகத்தின் ஏட்டை கிழித்து பெரியம்மா அளமேலும் சுருக்கமாக எழுதியிருந்த கடிதம் அது. பள்ளிக்கூடம் போன மீதி பொழுதுக்கு இதை கொண்டு வரும் சிங்காரம் என்கிற சிறுவன் எனக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறான். நம்பகமான பையன். உன்னை கூட்டி வர அனுப்பியிருக்கிறேன். மாட்டு வண்டிக்கு பணமும் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அவனுடன் வரவும். இங்கனும் மலைமேலு. அப்போ நான் உங்ககிட்ட உத்தரவு பெற்றிருக்கிறேன். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. பெரியம்மா கடிதத்தோடு இந்த பையனை எனக்கு துணையாக அனுப்பி வச்சிருக்காங்க என்ற ரங்கதுரை தம்பதியரிடம் சாம்பவி விடை பெற்று கொண்டாள். ஒரு மாட்டு வண்டியை வாடகைக்கு பேசி சிங்காரம் அவள் பெட்டியை தூக்கி உள்ளே வைத்தான். பின்னர் அவள் ஏறி உட்கார்ந்ததும் முன்புறமாக வண்டிக்குள் ஏறி வண்டியொட்டியின் பின்னால் ஒடுங்கி கொண்டான். அதுவரை நின்றிருந்த வழி அனுப்பிய தங்கதுரை தம்பதியினர் தாங்கள் போக வேண்டிய பக்கம் திரும்பினர். ஜல் ஜல் என்று சதங்கை நாதம் எழுப்பி கொண்டு வண்டி நகர்ந்த போது அவளுக்கு மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. பாதையின் இரு பக்கமும் பசுமையாக வளர்ந்து பச்சையும் மஞ்சளுமாக தென்பட்ட நெற்பெயர் விரிந்து கிடந்த பூமியை வேடிக்கை பார்த்து கொண்டே அவள் இருந்தபோது தன் பின்பண்டை மண்டையில் மோத திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். எதிரே வந்ததொரு கரும்பச்சை வண்ண பியட் வண்டியை குழல் ஒளியை கேட்டு சற்று மிரண்டு விட்ட மாடு சாலையின் ஓரத்தை நோக்கி ஓடிவிட்டிருந்தது. புது மாடு இன்னும் வண்டி இழுத்து பழக்கப்படலை. இப்படியே ஒருத்தன் ஹாரனை அடிப்பான். எல்லாம் பணத்திமர். வண்டி ஓட்டி முணுமுணுத்தார். ஏன்பா, பாதை முழுவதும் உனக்கே சொந்தமா? இடது பக்கமாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போயிருந்தா நான் ஏன் ஹாரன் அடிக்கிறேன்? இன்னும் சித்த நகர்ந்திருந்தா வண்டி கூட சாய்ந்து பள்ளத்தில் விழுந்திருக்குமே. அதட்டினான் அந்த காரை ஓட்டி கொண்டு எதிர்ப்புறமாக வந்த இளைஞன். அவர் சொல்லுகிறது போல வண்டி குடை சாய்ந்து பள்ளத்தில் விழுந்திருந்தால் என்று கலவரத்துடன் மெல்ல வண்டியில் நின்று முன்பக்கம் நகர்ந்து எட்டி பார்த்தாள் அவள். அவனும் அது சமயம் அவளை மிக்க அதிசயமாக பார்ப்பதை உணர்ந்தாள். பட்டினத்தில் சாம்பவி பஸ்களிலும் அலுவலகங்களிலும் நடைபாதைகளிலும் கடைகளிலும் பார்த்திராத இளவட்டங்களா? ஆனால் இவரை பார்த்ததும்
1000 காலம் பழகியவர் போன்ற ஒரு உணர்வில் அவள் நெஞ்சு ஏன் இப்படி படபடைக்கிறது? முகமெல்லாம் உயர்த்து கொட்டுகிறதே. இது என்ன வேடிக்கை? வண்டி மேலே நகர்ந்தபோது மெல்ல கள்ளத்தனமாக அவள் திரும்பி பார்த்தாள். அவனும் தலையை திருப்பி அவளையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு முகம் சிவந்து பரபரப்படைந்து போனாள். ஆமாம், இவர் யார்?